இந்த அதிக மாசத்தை கண்டிப்பாக செய்யுங்கள். உங்களுக்கு துஷ்சொப்பனம், கெட்ட கனவுகள் வந்தது. இதுக்கு என்ன சார் பரிகாரம்? அதிக மாசத்துல விரதம் இரு. ஏதாவது நான் கெட்டது பண்ணிட்டேன், அவனுக்கு நான் ஒரு கெட்டது பண்ணிட்டேன். நம்ம மனசை யுதிஷ்டிரன் கிட்ட வந்து கேட்ட கேள்விக்கு தர்மபுத்திரன் சொன்ன பதில். ஒருத்தனை கொல்லக்கூடிய விஷயம் எதுன்னு கேட்டானாமா. அவன் ரகசியமாக செய்த தவறு. யாருக்குமே தெரியாம நான் ஒரு தப்பு பண்ணியிருக்கேன்ல, அது என்னவா வேணா இருக்கலாம். அந்த தவறு தான் என்னை கொல்லும். மனசுல திருப்பி திருப்பி வந்து இதை நான் பண்ணியிருக்கக்கூடாது, இது பண்ணியிருக்கக்கூடாது. இந்த பశ్చాதாபம் அடைந்து என்னை நான் சுத்திகரிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் வச்சுக்கோங்க. துஷ்கிருத்தம் என்ன வேணா நீங்கள் பண்ணியிருக்கலாம். தாரித்ரியம், உங்களுடைய ஏழ்மை நீங்குவதற்கு இத்தனை நாள் ஏழ்மையாக இருந்துட்டு எனக்கு காசே சேர்த்து வைக்க முடியல இப்படிங்கிறவங்க இந்த அதிக மாசத்தில் பண்ணுங்க. தனதானிய பசுவிரதா புத்திர பௌத்திர யசஸ்கரம், இதை நீங்கள் பண்ணினா தனதானியம் கிடைக்கும். எஸ்எஸ்ஸாக இருப்பீங்க. எஸ்எஸ்வின்னா நல்ல கௌரவமாக இருக்கிறதுன்னு. யசஸ்கரம், அடுத்தவங்க உங்களை வணங்கக்கூடிய நிலைமைக்கு கூட்டிகிட்டு போயிடும். நீங்கள் அந்த இடத்துக்கு போவீங்க. பார்த்து எல்லாரும் சார் வணக்கம் சார் சல்யூட் அடிக்கிறாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு நான் போகணுன்னு நினைக்கிறது. வியாதிகளிலிருந்து விடுதலை கொடுக்கக்கூடியது. இத்தனை விஷயங்களை ராஜ்யத்தில் இருக்கீங்கன்னா ராஜாங்கம் எனக்கு நல்லா நடக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த அதிக மாதத்தில் இருக்கக்கூடிய பூஜைகள், அதில் விரதம் இருக்கிறது, இதையெல்லாம் பண்ணினா ரொம்ப 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 நல்லதை கொடுக்கும். முக்கியமாக 33 அப்படிங்கிற எண்ணிக்கையில் விளக்கேற்றுறது. 33 விளக்கேற்றுறது. அது என்ன சார் 33? இந்த அதிக மாசத்தில் 30 முக்கோடி தேவர்களும் இந்த அதிக மாசத்தினுடைய தேவதைகளாக இருக்காங்க. பகவான் புருஷோத்தமனே இதனுடைய தேவதை, கிருஷ்ணர் தான் தேவதை. அப்போ 33ங்கிறது குபேரனுடைய எண்ணு. அப்போ அந்த 33ங்கிற கணக்கில் டெய்லி 30 நாளுமே டெய்லி 33 விளக்கேற்றுங்க. நெய்யில் ஏற்றணுமா நல்லெண்ணெயில் ஏற்றணுமா, உங்களுக்கு எது சௌரியமோ அதில் ஏற்றுங்க. நெய்னா கொஞ்சம் செலவாகும். நல்லெண்ணெயும் அன்றைக்கி அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. நல்லெண்ணெய் விளக்கு முடிஞ்சவங்க நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றுங்க. நெய்க்கு எனக்கு யோக்கியதை இருக்குது சார்ங்கிற முடிஞ்சவங்க நெய் விளக்கு 33 விளக்கு வீட்டில் ஏற்றுனீங்கன்னா ரொம்ப கறி அடிச்சிடும். உங்கள் வீடு சௌரியமாக இருந்ததுன்னா வீட்டில் ஏற்றுங்க. இல்லை அருகில் இருக்கிற கோயிலில் போய் 33 விளக்கு ஏற்றி 33 தடவை உங்களுக்கு என்ன ஸ்லோகம் தெரியுமோ அதை சொல்லுங்கள். அது சிறப்பை தரும். அடுத்தது தானங்கள். அது கொடுத்தாலும் 33ங்கிற கணக்கில் கொடுக்கணும். நம்ம தேங்காய் கொடுக்குறேன், 33 தேங்காய், 33 வெத்தலை, 33 பாக்கு, அதுக்கு 33 ரூபா தட்சணை, இப்படி வச்சு கொடுங்க. ஏன்னா குபேரன் எண்ணெய் வந்து ஆக்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு காலமாக இதை நம்ம எடுத்துக்கிறோம்.